நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நெகிழ வைத்த ஒரு சம்பவம் எத்தியோப்பியாவில் நடந்திருக்கு. எத்தியோப்பிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடலை பிரதமர் மோடி முன்னிலையில் பாடி அசத்தி இருந்திருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஜோர்டான் நாட்டுக்கு போன பிரதமர் மோடி அங்கு அந்த நாட்டின் மன்னர் அப்துல்லா டூ முன்னிலையில் நடைபெற்ற இந்தியா ஜோர்டான் முதலீட்டாளர் சந்திப்பில் உரையாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஜோர்டான் இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. ஜோர்டான் பயணத்தை முடிச்சுட்டு பிரதமர் மோடி எத்தியோப்பியா போயிருக்கிறாரு. இந்த பயணத்தின் போது இந்தியா எத்தியோப்பியா இடையிலான இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து எத்தியோப்பியா பிரதமர் அபி அஹமது அலியுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து எத்தியோப்பியாவின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறாரு. பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருதான தி கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா வழங்கப்பட்டது. இதனிடையே எத்தியோப்பியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் அபி அஹமது அலி நேற்று முன்தினம் விருந்து கொடுத்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தியோப்பிய பாடகர்கள் 3 பேர் வந்தே மாதரம் பாடலை பாடி அசத்தி இருக்கிறாங்க. பிரதமர் மோடியும் இந்திய குழுவினரும் தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி கை தட்டி அவங்கள பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய வீடியோவை பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எத்தியோப்பிய பிரதமர் அளித்த விருந்தில் எத்தியோப்பிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடினது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதிலும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடும் போது இது நிகழ்ந்திருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ரொம்ப ரசிச்சிருக்கிறாரு. பாருங்களேன், கடல் கடந்து நம்முடைய பாடல் அங்கே போய் ரீச் ஆயிருக்குன்னும் போது உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் தானே.